அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் இருக்கின்ற திருத்தலம் என்று சொன்னால் சென்னையிலே மவுண்ட் ரோடிலே மிக 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 புராதனமான இருக்கின்ற கோயில் பாடிகாட் முனீஸ்வரன் கோயில் தெரியும். அதற்கு எதிரே இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரியுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம். இந்த அம்மா நான் சின்ன வயதுலேருந்து காலேஜ் படிக்கிற காலத்திலேருந்தே பார்த்துருக்கேன். திருமதி சாந்தி அம்மையார் அவர்கள் இந்த கோயிலில் அங்காள பரமேஸ்வரியாகவே உலா வந்து கொண்டிருக்கின்ற அந்த அம்மையார், இந்த அழகு பொருந்தி அந்த அங்காள பரமேஸ்வரி. இந்த அம்மா மட்டும் இங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆஜானு பாகுவாக இருப்பாங்க. இந்த அம்மா அவ்வளோ அழகான ஒரு கம்பீரம். அது இவங்களை பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா நமக்கு காண கண் கோடி வேணும். இவங்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். இந்த கோயில் மூடி இருந்தா கூட அந்த சின்ன ஒரு சாளரம் வழியா இந்த அம்மாவை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஏங்குவோம். இன்றைய கூட நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முனி ஜெகதீஷ் அவர்களுக்கு அப்படியே மூக்குத்தி அந்த புல்லாக்கு அப்படியே ஆட ஆரம்பிச்சுது. அம்மா நம்ம வரத ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. திருத்தலம் திறந்து அம்மையாரை காணும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. திரும்ப சாந்தி அம்மையாரோட பேரு அவங்க கௌதம். அவங்க நம்மளுடைய வராகி சேனல் ஸ்ரீ மகா வராகி டிவியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இங்கேயும் வராகி அம்மா அங்காள பரமேஸ்வரியிடம் தேடி ஓடி வந்திருக்காங்க. பாருங்க, இங்க யாரோ ஒருத்தங்க அங்காள பரமேஸ்வரி கொண்டு வந்து அம்மாக்கு இங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப அந்த அம்மா கருவறையில எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. மகாவராகி இங்க அங்காள பரமேஸ்வருடன் இவ்வளவு அழகா அமர்ந்திருக்காங்க. ஆஜானு பாகுவா இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அப்படின்னா சென்னை மாநகரத்துல இந்த மவுண்ட் ரோட்ல இருக்கிற அந்த திருவள்ளூர் போல பஸ் பல்லவன் சாலை இங்க இருக்கும். அங்க எதிர்க்கதான் இந்த அங்காள பரமேஸ்வரியோட திருக்கோயில் இருக்கு. வழி வழியா பரம்பரையா இருக்கிற சாந்தி அம்மையார் அம்மாவோடைய அதீத சக்தியோட பயணித்து கொண்டிருக்க அம்மா. இந்த அம்மாவோட அருமைகள் பெருமைகள் எத்தகைய சிறப்புத்தன்மை நடந்தது. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த அம்மா இதே மாதிரி பூ கொடுத்துருப்பாங்க, அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க. எத்தனை நோய்களை தீராத நோய்களை தீர்க்கவள் தான் அங்காளம்மா. தீராத பிணிகளை தீர்ப்பவள் அங்காளம்மா. அதே போல தீராத வல்வினைகள், பேய் பிசாசு பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் எதுவுமே இந்த அங்காள பரமேஸ்வரன் இருக்க முடியாது. இந்த கோயிலை நாடி ஓடி வந்தவர்கள் லட்சக்கணக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இந்த திருத்தலம். இந்த அம்மையார் அவர்கள் திருமதி சாந்தி அம்மையார் அவர்கள் இந்த திருத்தலத்திலே இந்த அங்காள பரமேஸ்வரியா வீட்டிருக்கின்ற சுயம்புவாக வீட்டிருக்கின்ற இந்த தாய் மாகாளி தாயை பற்றி மலையனூர் மாகாளியுடைய அம்மாவுடைய அருமை பெருமைகள், இந்த தலத்தோடைய சிறப்பு, இங்கே நாடி வந்த பக்தர்கள் அடைந்த பேரு பெருமைகளை எல்லாம் எங்களிடம் சொல்லுவாங்க. கோயில் 1963 இருக்குப்பா. எங்கள் மாமியார் மாமனார் அவங்க கட்டின அவங்க சாபிதம் பண்ணி அவங்க மரவரையாக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 1985, 86 எங்கள் மாமியார் காலமான பிற்பாடு அதுக்கப்புறம் என் கணவர், நாங்கள், என் குழந்தைங்க, பேரன் பேத்தி எல்லாம் பரம்பரையாக நாங்கள் வந்துட்டுருக்குறோம். இது பண்ணிவிட்டு அம்மாவுடைய நான் 13 வயசுலேருந்து இந்த அம்மா கிட்ட தான் இருக்கிறோம். இது பண்ணிவிட்டு அம்மா எல்லாருக்கும் நல்ல வரி காமிச்சு, எங்களுக்கும் நல்ல வரி காமிச்சு, வர பக்தர்களுக்கும் நல்லா இது பண்ணி எல்லாம் நல்லபடியாக நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே அருள்மிகு ஸ்ரீ தேவி அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளை பூஜை நடக்கின்றது. 63வது ஆண்டு விழா. அம்மா மயான கொள்ளைன்னா என்னம்மா? மயான கொள்ளைன்னா சூற விடுவோம்லாம். நம்ம விளையிற காய்கறிங்க, கனிகள், பழங்கள்லாம் அம்மா சிவன் பித்தம் பிடிச்சி வரும்போது அம்மா காளி வேஷம் போட்டு சூற விடுவாங்க. அங்காள பரமேஸ்வரிக்கு மட்டும் அந்த மயான கொள்ளை ரொம்ப விசேஷமா நடக்குது. அது என்ன மாசி மாசம்? அது மாசி மாசம் சிவராத்திரி அன்னைக்கு அம்மாவுக்கு பூஜை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகும். பூஜை அன்னைக்கு பதிவிளக்கு பூஜை போட்டு அம்மனுக்கு கரகம் எல்லாம் ஜோடிச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவோம். மறுநாள் அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு மயான கொள்ளை பூஜை சிறப்பாக நடத்துவோம். சிவ பிரம்மனுக்கு தான் என்ற தலைக்கணம் ரொம்ப இருக்கு. அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை கொய்கிறார். அப்போது அந்த பிரம்மன் என்பது பிராமணரை அந்த ஒரு தலையை கொய்த உடனே சிவனிடம் அந்த தலை கபாலமானது ஒட்டி கொள்கின்றது. அப்ப அவர் பித்து பிடிச்ச போற அலைகிறார். அந்த கபாலத்துக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் பத்தாது. அந்த மாதிரி சுத்தி சுத்தி சிவன் தன்னை அறிஞ்சு பித்து பிடிச்சு அப்படியே சுற்றி திரிகின்ற காலகட்டத்துல தான் இந்த அங்காள பரமேஸ்வரி தன்னுடைய கணவனை மீட்க மயான காளியாக வருகிறார்கள். மயான காளியாக அதற்கப்புறமாக அந்த அம்மனுக்கு சிவன் கையில இருக்க கபாலத்துக்கு அப்படியே ரத்தம் சோறுதான் சொல்லுவாங்க இல்லம்மா? ஆமா, சோறு போட்டுட்டே இருப்பாங்க. அந்த கபாலம் சாப்பாடு வாங்கி கொண்டே இருக்கும்.
அந்த அந்த ஆசையில சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அந்த உருண்டியை கீழே போடுவாங்க. அப்ப அந்த கபாலம் என்ன செய்யும், பிரம்மகத்தி கபாலம் கீழே இறங்கி அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது சிவபெருமானோட கையை விட்டு அந்த பிரம்மகத்தி விலகும். அப்போ சிவபெருமான் தான் யார் என்பதை உணர்கின்ற ஒரு தருணம் தான் மாசி சிவராத்திரி அன்னைக்கு இதற்கான அம்சம் நடக்கும். அப்போ இந்த அங்காள பரமேஸ்வரி சிவபெருமானை பிச்சாடனாக பேயாக பித்தா பிடிஞ்சு அலைஞ்சு திருந்தவரை இந்த கபாலத்திற்கான மோட்சத்தையும் கொடுத்து கபாலத்தையும் அடக்கி அந்த சோறு கொடுத்த ரத்த சோறு போன்ற பல சோறுகளை கொடுத்து அம்மா வந்து அந்த சிவபிரானுடைய அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விளக்கிய அந்த நாள் தான். அதற்காக தான் மயான கொள்ளை என்று சொல்லுவாங்க. இது வந்து அம்மா வந்து மயான காளி. அந்த அம்மா மயான அங்க மலையனூர் தான் மூலஸ்தானம். அங்க பார்த்தீங்க என்று சொன்னால் அம்மா மயானத்தில் தான் வீட்டுக்குள் இருப்பான். சிவபெருமானே அது தானே சுடல மாடன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கதான் அவருக்கும் அந்த தான் என்ற ஒரு அம்சம் கிடைக்கின்றது. அப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த அங்காள பரமேஸ்வரி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இருந்தாலும் ஓடாத ஓட்டம் இருந்தால் ஓடி இருந்தாலும் திக்கு தெரியாம பித்து பிடிச்சு எங்க அலைஞ்சாலும் சரி அங்காள பரமேஸ்வரி கிட்ட வந்து அவங்க கையில ஒரு பெரம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரம்பே போதுங்க எப்பேற்பட்ட வல்வினையும் ஓட்டி விடுகின்ற அந்த தன்மை தான் அங்காள பரமேஸ்வரி. மாசி மாசம் மகா சிவராத்திரி அன்றைக்கு இங்கே 63வது ஆண்டு மயான பூஜை நடைபெறுகின்றது. ஸ்ரீ மகாவராகி டிவி மூலமாக யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம், கொள்ளலாம். அதே போல உலகளாவிய மக்கள் அங்காள பரமேஸ்வரியை தன்னுடைய குலதெய்வமாக நினைக்கின்றவர்கள், வழிபடு தெய்வமாக இருக்கிறார்கள். இங்கே நான் கூகுள் பே நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கை கூட இந்த மயான கலை பூஜைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரர் ஆலயத்துக்கு எனக்கு வருகை புரிய பாக்கியமும் கருவறையில் அம்மா எனக்கு அந்த காட்சி கொடுத்த அம்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. இந்த பேரினை கொடுத்த திருமதி சாந்தி அம்மையாருக்கும் அவர்கள் பேரன் கௌதம் அவர்களுக்கும் அவர் மகளுக்கும் என்னுடைய கோடான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திக்கெட்டெல்லாம் பரவுகின்ற புகழ்தான் இந்த அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மா உங்களுடைய இல்லம் தேடி வீடு தேடி வந்து உங்களுடைய அத்தனை குறைகளை தீர்க்க வேண்டும் என்று அம்மாவிடம் நான் கோரிக்கை வைக்கின்றேன். என்னை நம்பி நாடி வருகிற எத்தனையோ பக்தர்கள் அங்காள பரமேஸ்வரி காப்பாற்றி இருக்கிறாங்க, இனியும் அவர்கள் காப்பாற்றுவார்கள். மாசி மாத மயான கொள்ளையில நம்ம மீண்டும் இணைவோம். அங்காள பரமேஸ்வரனுடைய அருள் பார்வை கடாட்சத்தில் பெறுவோம். ஓம் சக்தி. மயான காளியே போற்றி, மலையூர் மாகாளிக்கே போற்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.